இன்னைக்கு எனக்கு கிச்சன்ல இருந்து லீவு. பெரிய மக தான் இன்னைக்கு சமையல்லாம். ஒரு பக்கம் சோறு வெந்துட்டு இருக்கு, தக்காளி தொக்கு. இந்த பக்கம் சில பல வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்ட நம்ம போனோம்னா டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து நவுண்டு வந்துட்டேன். கிச்சன் வேலையை விட இந்த மாதிரி வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்க நேரமும் சரி, வேலை இருந்தா கூட சில நேரம் அதை செய்யணுன்றதுக்காக விட்டுட்டு உட்காந்து பின்னிட்டு கிடப்பேன். அப்பப்போ வாங்கி போட்டதுல கொஞ்சம் உள்ள நிறையவே இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஒரு டேபிள் மேட் பண்ணலாமேன்னு சொல்லி பின்னிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்த கலரை மேட்ச் பண்ணி ரெண்டு கான்ட்ராஸ்டா கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து என்ன கலர் போடலான்ட்டு நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க. இந்த மாதிரி சமையலை தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பப்ப சும்மா இருக்க நேரத்துல பின்னதுல நான் செஞ்ச க்ரோஷெட் பேக் தான் இது. இதுவும் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பேக் பின்றதுக்கு நான் யூஸ் பண்ண உள்ளனும் சரி, இதுக்கான ஹேண்ட்லும் சரி, நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். சரி, லஞ்ச் முடிஞ்சிருச்சா என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா சூப்பரா தக்காளி தொக்கு, தயிர் கூடவே அப்பளம் பொரிச்சு வச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மத்தியான லஞ்ச் நல்லபடியா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த குட்டிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீடும் சரி, இப்ப இருக்கிற வீடும் சரி, ரெண்டட் ஹவுஸ் தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த காய்கறி வளர்க்கறது, கீரை வளர்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ நம்ம வேற வீடு காலி பண்ணி போகும்போது அங்க இந்த இட வசதி எல்லாம் இருக்குமோ என்னமோன்னு சொல்லி நான் அதெல்லாம் செஞ்சது கிடையாது. வீட்டுல பால்கனி எல்லாம் இருக்கனால கொஞ்சம் இட வசதியா இருக்கு. சோ இந்த வீட்ல வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கேன். இண்டோர் பிளான்ட்ல 2 செடி வாங்கிட்டு வந்தேன். அது கூடவே வந்து தக்காளி விதையும் அவரைக்காய் விதையும் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி விதையை 2 வாட்டி போட்டு பார்த்துட்டு ஒரு சின்ன இலை கூட தலையை தூக்கல. ஆனா அவரைக்காய் விதை போட்டு ஒரு கொஞ்சம் அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி ஏதாவது ஒரு செடியில காய் பறிச்சே ஆகணும்.